Sankarsh, thank you so much for coming way to news. ஃபினான்ஸ் ப்ராடக்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு யங்கஸ்ட் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாமா? மேபி மோஸ்ட் லைக்லி எஸ். ஓகே ஓகே. பட் தேர் ஆர் ஐ திங்க் நிறைய யங் பீப்புள் ஜாயின் ஆகிட்டே உங்களை விட எங்க இருக்காங்களா இன்னும் ஒர்க் எஸ் பண்றாங்களா? அப்சல்யூட்லி. ஓகே. ஈவன் என் டீமில் கூட ஈவன் அவுட் சைட் இன்னும் யங் பீப்புள் 18-16 கிட்ட கூட பேசியிருக்கிறேன் ஓகே ஃபார் ஆக்சுவலி ஜாயினிங் திஸ் ஓகே ஓகே. வெரி எக்ஸைட்டட். ஓகே டன். ஸோ உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி 10 பேர்கிட்ட ரேண்டமாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கு ஃபர்தர் பீப்புள்ல இருந்து யங்கர் பீப்புள் வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அந்த டவுட் ஏன் மக்களுக்கு இன்னும் இருக்கு? எஸ் ஸோ மோஸ்ட் லைக்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் நெகட்டிவ் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும். டெஃபினெட்லி வீட்டில் நாங்கள் போட்டோம் காசு போச்சு, அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலிக்கெலாம் அப்படி தான் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு. ஸோ கேம்பிளிங்லாம் பண்ணாதீங்க ஸ்டாக்ஸில். சொல்லப்போனால் அப்படி ஒரு பர்செப்ஷன்ஸ் பில்ட் ஆயிடுச்சு டெஃபினெட்லி. ஓகே. அண்ட் இது வந்து ஒரு ஸ்மாலர் செக்ஷன்னு சொல்லலாம், செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன். ஈவன் பிக்கர் பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு கூட சரியா தெரியாது. அது மேபி ஓன்லி ரிச் பீப்புள் மட்டும் தான் காசு வைக்கணுமோ என்னவோ, நமக்கு இல்லைன்ற பர்ஸ்பெக்ஷன் அதிகமாக இருக்கு. ஸோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். அப்படின்னா இப்போ நம்ம எமர்ஜிங் எக்கனாமி அண்ட் டெவலப்ட் எக்கனாமியை பார்த்தா அடாப்ஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் லைக் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் இந்தியா ஆல்சோ அடாப்ட்ஸ். Okay. So even during the COVID time பார்த்தோம்ல, the adoption rates are getting far higher. Right. So definitely if we don't research or read on what we are doing, அதான் ரிசர்ச் பண்ணாம இருந்தா எல்லாமே கேம்பிளிங் தான். Yes. So அப்போ நம்ம பர்செப்ஷனை பார்த்தீங்கன்னா it's partially true, partially wrong. If it is a gamble, you don't know what you're doing. If you are doing your research and doing or relying on somebody else's business, then it's not a gamble, it's an investment. So ரெண்டுக்கும் நடுவில் இது ஒரு thin line தான். அதுவும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது புரியும். இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க கிட்ட கரெக்டான ஒப்பீனியன் கேட்டால் மட்டும்தான் புரியும். பீப்புள் மைட் ஹவ் டன் இட் விதவுட் நோயிங். ஸோ ஆஃப்கோர்ஸ் நெகட்டிவ் பர்செப்ஷன் இருக்கும். பட் த பெஸ்ட் வே ஐ வுட் சஜஸ்ட் ஈவன் ஃபார் த அப்படிப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இல்லாட்டி வேற யாருன்னா நெவர் டன் இட் ஸ்டார்டிங் அவுட் செய்கிறாங்கன்னா ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் அமௌண்ட், டூ யுவர் எக்ஸ்பெரிமெண்ட். ஐதர் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க இல்லைனா ரிசர்ச் தெரிஞ்சவங்க கிட்ட போங்க. ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்கு. இதில் யாராவது இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாங்கன்னா இண்டிவிஜுவல்கிட்ட போய் கற்றுக்கலாம். அப்படி இல்லைனா சர்வர்ட்னு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஆக்சுவலி அதில் பண்ணலாம். சர்வர்ட் எக்ஸாக்ட்லி என்ன தான் பண்ணுது? வாட் இஸ் இட் டூ? ஸோ சர்வர்ட்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி பிளாட்ஃபார்ம். அதாவது தேர் ஆர் வெரி ஆஃபன் பார்த்தீங்கன்னா எங்களை புரோக்கர்ஸ் கூட கம்பேர் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ ஐ வில் கிளாரிஃபை தட் கான்செப்ட் ஆல்சோ. So brokers are the investment intermediaries or platform which enables transaction. இந்த வாங்குறது விற்கிறதெல்லாம் ஒரு ஸ்டாக்குக்கு நீங்கள் எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் மணியை மேனேஜ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி டிமாண்ட் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்கிங் அவசியம். அந்த பிளாட்ஃபார்ம் இன்டர்ஃபேஸ் அக்கௌண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுறது broker. ஸோ நாங்கள் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு லேயர் ஆஃப் இன்டர்மீடியரி சொல்யூஷன். அதாவது எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தெரியும், பை செல் இல்லைன்னா நீங்கள் கற்றுக்க முடியும். ஆனால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை ரிசர்ச்சர்ஸால் தான் சொல்ல முடியும். ஸோ தட் இஸ் வாட் வி டூ. அந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கான அட்வைஸும் பண்ணுவோம். ஓகே. ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட், கோல்டு அந்த மாதிரி விஷயத்தில். அண்ட் லைக் த பியூட்டிஃபுல் திங் யூ செட், எல்லாரும் சர்வர்ட் மாதிரி ஒரு அட்வைசர் கிட்ட வர வேண்டிய அவசியம்ங்கிறது நாட் ஃபார் 100% ஆஃப் தி ஆடியன்ஸ். ஓகே. எத்தனையோ பேர் அவங்களோட ஓன் பர்சனல் ரிசர்ச் பண்ணிப்பாங்க, எத்தனையோ பேரால் அதை செஞ்சுக்கவும் முடியாது. எதுக்கு டைம் இருக்காது. இட்ஸ் நாட் தேர் சப்ஜெக்ட், தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இட். இப்போ வந்து நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா there are 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று நம்ம வந்து we rely on brokers or the people who are expert on it and then we buy from them. செகண்ட் வந்து நம்மளே ரிசர்ச் பண்ணிட்டு நம்மளே கூகுளில் பார்த்துட்டு நம்மளே போகலாம். இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ், யூ சி. ஸோ தேர் ஆர் ஆல்வேஸ் அப்ளிகபிள் இன் த ஸ்டாக் மார்க்கெட். இதில் எப்படி எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க தெரியுமா? ஓகே, எல்லாம் தெரிஞ்ச அட்வைசர் கிட்ட போனால் நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் கேரண்டி கிடைக்கும், நீங்கள் இருக்கீங்கன்னா எனக்கு ஓகே, எனக்கு இவ்வளோ % நீங்கள் கொடுத்துருவீங்கன்றது சர்வர்ட் மட்டும் இல்லை, அது யார் பண்ணாலும் நம்பாதீங்க. பிகாஸ் we are only trying to do the best research. We use technology, we use AI technology. We have built algorithms that help create outcome performance. Track recording is also something that we have created over the last 2 to 3 years. But does it mean next 10 years it is going to be the same for every advisor? No. So it is important to choose the right advisor, just like you choose a right doctor. Right. That's it. Externally factorன்றது ஜென்ரலி இதில் மெஜாரிட்டி ரோல் ப்ளே பண்ணும்ல. அது மட்டும் இல்லாமல் சர்வர்ட்டில் பேசிக்கலி ஹவு டு யூ ரெக்கமெண்ட்? நீங்கள் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? யாராவது என்கிட்ட வந்து 20,000 ரூபாய் இருக்கு நான் வைக்கணும்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஷோர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட் மார்க்கெட் பிளேஸ் இருக்காங்க. அண்ட் வெரி ப்ராட்லி
இட்ஸ் நாட் லைக் யூனிவர்சல் டேர்ம் எதுவும் கிடையாது. இது ஒன்று ட்ரேடர்ஸ், இன்னொன்று இன்வெஸ்டர்ஸ். ட்ரேடர்ஸ் வில் லுக் அட் த ஷார்ட் டேர்ம் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மார்க்கெட். அதில் வந்து நாங்கள் நாட் வெரி இன்வால்வ். வி பிலீவ் இன் த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி. அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு டைம் தரணும். அண்ட் வி வாண்ட் டு பி லைக் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ஓனர் ஆஃப் த மைண்ட் செட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஏஐ அல்காரிதம்ன்ற வாண்டேஜை நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ வாண்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா there are 3 particular core engines அப்படின்னு அர்த்தம். குவாண்ட், ஐரிஸ் அண்ட் சினாப்ஸ். ஸோ குவாண்ட் வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாவை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஐரிஸ் வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் அப்ட்ராக்ட் சப்ஜெக்ட். அது வந்து எத்திக்ஸ், சஸ்டைனபிலிட்டி, கார்ப்பரேட் கவர்னன்ஸ், ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும்னு. அண்ட் சினாப்ஸ் லுக்ஸ் அட் கஸ்டமைசேஷன். அது என்னென்னா நிறைய ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் கஸ்டமைசேஷன் என்னன்னா, இப்போ when normally a client goes to an advisor, அவங்க கிட்ட ஒரு 10 to 15 ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. லைக் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், நியூஸ் ரீடர்ஸ், அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பட் அந்த கிளைண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கா, அவங்க டைம் டியூரேஷன் என்ன, அவங்க கோல் என்ன, அவங்களோட ப்ரொஃபைல் தான் என்ன, அதை பற்றி ஒரு ட்ரெய்லர் போர்ட்ஃபோலியோ பண்ணுறதுக்கு இந்த அல்காரிதம் வச்சு பாசிபிள் பண்ணலாம். பிகாஸ் we can't kind of have a manual intervention. Why? Because then there are say like 10,000 clients வராங்கன்னு வச்சுக்கோங்க. 10,000 பீப்புளுக்கும் என்னோட டீம் ஒரே நேரத்தில் உட்காந்துக்கிட்டு ஈச் பர்சனுக்கும் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண முடியாது. That is the reason we brought an automation. So these 3 engines work together that we have built and create a custom portfolio. So example, நீங்கள் சர்வர்ட்க்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்தியாலையும் யூஎஸ்லையும் மேபி ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. somebody else can lose. somebody else say கொஞ்சம் பேருக்கு ஸ்மால் கேப், கொஞ்சம் பேருக்கு லார்ஜ் கேப், மோர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கொஞ்சம் பேருக்கு நிறைய பாண்ட்ஸ், அந்த மாதிரி. So I set up location based on geography, based on assets itself, inter and intra asset allocations. So இந்த அளவுக்கு customization we are able to bring. Okay. So in that way our technology is so robust that it can even manage 1 to 2 billion portfolios at the in real time அப்படின்னு அர்த்தம். Customized portfolios. So today we are already doing 10,000 unique portfolios. So இதை கூட ஸ்கேன் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. And most important benefit the client can get from this is, ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெக் பண்ணுறீங்க, அதில் எங்களுக்கு என்ன, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். ஸோ our performance has been tremendous so far. I can't say that we are already doing அப்படின்னு மேபி நாங்கள் நம்பர் 1 சொல்லிக்கிறது இட்ஸ் ஓவர் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் த கம்பெனி இஸ் வெரி யங், பட் வி ஆர் இன் த மச் பெட்டர் ஸ்டேட் தென் வி வர் 3 years back. We made some initial mistakes, we kind of rectified it, and now we are doing it great. So the market has gone around 18.7% Nifty return between approx April 2019 when we got our semi license, and since until almost December to February of December 2021 to Feb 22, and we have done doing the same period over 34.7% CAGR. Okay, அப்படினா almost double the market in terms of performance. This is an average of the portfolio. Understood. So we want to keep maintaining that data over the long term. Okay. So 30% for 30 years அப்படிங்கிறது எங்களோட இன்டர்னல் கோல்னு சொல்லலாம் CAGR. Okay, that's what we are doing, and that's what clients are interested, not in whatever we are doing in the back end. Like that. So generally Savart யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் சரி, what is the minimum period of உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றது, வேற எந்த கமிட்மெண்டா இருந்தாலும் சரி, நீங்க உங்ககிட்ட என்ன சொல்றதா இருந்தாலும் சரி, அத பத்தி சொல்லுங்க. So நாங்க வந்து we try to educate for as much long term as possible. So most of the clients who come in initially, அவங்களுக்கு most important education அப்படின்னா difference between trading, investing, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், லாங் டேர்ம்னா நான் இதுக்கு வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஏன் இங்கே ரிட்டர்ன்ஸ் தரமாட்டீங்க, 6 months 3 months 1 monthலாம் சொல்கிறாங்க மார்க்கெட்டில். நீங்கள் என்னடானா 3 years 4 years 5 yearsன்னு சொல்கிறீங்க. பட் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா பிஸ்னஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் டேக்ஸ் டைம். We are investing in a business. We are trying to become an owner. So எந்த பிஸ்னஸ்லையும் ரிஸ்க் இருக்கும். நம்பர் 1, அந்த ரிஸ்க்கை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். லாஸ் ஆஃப் கேபிட்டல் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேர்ட், இட் நீட்ஸ் டைம் அண்ட் பேஷன்ஸ். பிகாஸ் as business grows up, the promoter and the manager needs time on basis. So அந்த டைம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலன்னா the business will not grow. நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்க, பர்செப்ஷனில் இப்போ நம்ம ரியல் எஸ்டேட்டை கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பிளாட் வாங்குறோம், அதோட வேல்யூவை நம்ம டெய்லி செக் பண்ணிக்கிட்டே இருப்போமா? 50 கிலோமீட்டர் தூரத்தில் சிட்டி அவுட்டரில் வாங்கியிருக்கோம். டெய்லி நான் போய் 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ 21 லட்சம் ஆயிடுச்சு, 22 ஆயிடுச்சு, 23 ஆயிடுச்சு, ஐயோ பா 19க்கு விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம பேனிக் ஆக மாட்டோம்ல, பண்ண மாட்டோம். அதே ஸ்டாக் மார்க்கெட் வந்து நம்ம வாங்கின அடுத்த நொடியிலேயே அட 50 பைசா ஏறி இருக்கு, 1 ரூபாய் ஏறி இருக்கு, 2 ரூபாய் ஏறி இருக்கு. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் பர்செப்ஷன். இதை காட்டுறதுனால நம்ம பார்க்குறோம், அதை காட்டாததுனால நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ இட்ஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் ஹவ் யூ பர்சீவ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். யூ கிவ் இட் டைம், இட் வில் பி பெட்டர். அதே சேம் இன்வெஸ்டர் வென் வி ஸ்பீக் டுகெதர்ல, அவங்களும் ரியல் எஸ்டேட்டில் எப்போ ஃப்ளாட் வாங்கினேன்னு கேட்டால் 15 years ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் 15 days ஆச்சுல, இன்னும் ஏன் ஏறல. So it's just a matter of education. It's a matter of education and perception.
ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது எல்லாருக்கும் வந்துடும். இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ் as I say. அதே தான் நாங்களும் ட்ரை பண்றோம். அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட ரொம்ப பாப்புலர் கொஸ்டின்ஸ். அப்படின்னா நாங்கள் ஃபியூ லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் போட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியுமா அப்படி இருந்த காலம்லாம் போயிடுச்சு. இட்ஸ் கான். Always it was open for the small investors also, but the perception is also fading away. You can start with 500,000, 5,000, 10,000, whatever amount you want to invest. எங்க கிட்டன்னு இல்லை, எங்கனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். It's the speciality of the Savart, it's the speciality of the market. Understood. Okay.